திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. இன்றே அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த தபசு காலத்தின் நிறைவு நாளில் இருக்கிற நமக்கு கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிந்திக்க கடவுள் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமான வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம். இன்றைய நாளிலே அந்த பாடுகளின் 2வது நாளாக நாம் நினைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்வார். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை என்பது தாழ்மைக்கு முன்னானது தான் மேன்மை. எந்த மனிதன் தாழ்மையாக இருக்கிறானோ அந்த மனிதன் மேன்மை அடைவான். எப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கும் பொழுது, நான் என்னுடைய அனுபவத்தில் அநேக நேரங்களில் நம்மிடம் தகுதிகள் இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், அறிவு கூர்மை இருந்தாலும், கர்த்தருக்கு முன்பாக, பெரியவர்களுக்கு முன்பாக, எஜமான்களுக்கு முன்பாக, பணி செய்கிற இடங்களில் நான் தாழ்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க கற்றுக்கொண்டதினால் கர்த்தர் என்னை உயர்த்தினார். அன்புக்குரிய இறை மக்களை, நீங்களும் கூட இந்த யோசுவாவின் நூலிலே கர்த்தர் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்கள் அறியும்படி, இன்றைக்கே இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக, எனக்காக, உலகின் மீட்புக்காக நேற்றைய தினம் சிலுவை மரத்தில், கழுமரத்தில் ஏற்றப்பட்டு குற்றவாளிகளில் ஒருவனாக, கொலைகாரனாக சித்தரிக்கப்பட்டு, பழி சுமத்தப்பட்டு சிலுவையிலே நாம் அவரை அடித்து தீர்த்தோம். இன்றைக்கு அவர் உயிர் நீத்த இந்த நாளிலே ஆண்டவர் அவரை என்ன செய்தார்? இந்த ரோம அரசாங்க கண்களுக்கு முன்பாக, பிலாத்துவின் கண்களுக்கு முன்பாக என் தேவன் ஆண்டவராகிய இயேசுவை மேன்மைப்படுத்தினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பணி செய்கின்ற இடங்களில் நமக்கு விரோதமாக ஜாதிய ரீதியாக, மொழியின் ரீதியாக, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வு ரீதியாக வருகிற இன்னல்கள், இடையூறுகள் மத்தியில் அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அது படிக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவை நாளைய தினம் உயிரோடு எழுப்பி இந்த உலகத்துக்கே மேன்மைப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலும் கூட சோதனை, துன்பங்கள், வேதனைகள் நெருங்குகின்ற நேரத்தில் அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த மேன்மையில் இன்றைக்கு நாம் மகிழ்ந்து களிகூற கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமாக நீர் கொடுத்த நல்ல சிந்தனைக்காக நன்றி. இதை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, இதை கடைபிடித்து நடக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். நாளிலும் உலகமெங்கும் ஆண்டவரே உம்முடைய பாடுகளை, மீட்பை சிந்தித்திருந்த ஒவ்வொரு திருச்சபையும் கர்த்தர் நோக்கி பாரும். இதோ அடியனுக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய அன்பில், ஐக்கியத்தில் திருச்சபையினுடைய பேராயர், அருமையான ஆண்டவரே, ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவரையும் தேவையான ஆலோசனைகளினால் அபிஷேகித்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும், பாதுகாப்பும் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.